everyone, you are watching Learn with Lindsay and நம்ம நடந்து முடிஞ்ச TNSET எக்ஸாமினேஷனோட பேப்பர் 2 ரிவ்யூ இன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் தான் பார்க்க போகிறோம். TNSET எக்ஸாமினேஷன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் வாஸ் கண்டக்டட் ஆன் March 9th. ஸோ இந்த எக்ஸாமினேஷன் வந்து ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக நீங்கள் இன்சைட் வித்தின் தமிழ்நாடு இன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸ் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த எக்ஸாமினேஷன் நீங்கள் குவாலிஃபை பண்ணியே ஆகணும். யூஜிசி நெட்டை விட TNSET ரொம்ப ஈஸி அப்படின்ற ஒரு ப்ரீ கன்செப்ட் நோஷனோட எல்லாருமே இருந்திருப்பாங்க. நிறைய பேர் அந்த தாட்டோட ஒரு லெஸ் அமௌண்ட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் வந்து இதில் போட்டிருந்திருப்பாங்க இன் கம்பேரிசன் வித் யூஜிசி நெட். பட் அது அப்படி கிடையவே கிடையாது. ஏன்னா வந்து இந்த ஸ்டாண்டர்ட் பார்க்குறப்போ வந்து ஸ்டாண்டர்ட் கம்மியாக இருந்தது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பட் கொஸ்டின்ஸ் வேர் லைக் அப்படியே ரொம்ப ஸ்கேட்டர் பண்ணி கேட்டிருந்தாங்க எல்லா ஃபீல்ட்லேருந்தும். ஆஸ் வி நோ தட் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் இஸ் a வெரி பிக் வாஸ்ட் ஓஷன். ஸோ எல்லா இடத்துல இருந்துமே கொஸ்டின்ஸ் வந்திருந்தது. யூஜிசி நெட்டை விட TNSET ரொம்ப ரொம்ப ஈஸி அப்படின்ற ஒரு ப்ரீ கன்செப்ட் நோஷனோட இருக்காதீங்க. அப்படி இருந்தது அப்படின்னா அதை லைசன்ஸ் இப்போவே எடுத்து உங்கள் மைண்ட்லேருந்து போட்டுருங்க. லாஸ்ட் எக்ஸாம் வந்து 2018 கண்டக்ட் பண்ணாங்க, இப்போ 2025 கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ நோ வே வி கேன் கம்பேர் போத் ஆஃப் திஸ் எக்ஸாமினேஷன்ஸ். செகண்ட் திங் என்ன அப்படின்னா வந்து TNSETல வந்து கண்டிப்பாக இந்தியன் லிட்ரேச்சர்லேருந்து அதிகமான கொஷின்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசினாங்க. பட் இங்கே அப்படி இல்லை. ஒன் கொஸ்டின் ஃப்ரம் RK நாராயணன் கேட்டிருந்தாங்க, ஐ ரிமெம்பர் இட். அதுக்கப்புறம் வேறு என்ன கொஸ்டின் வந்து தெரியல. ஒன் கொஸ்டின் ஃப்ரம் ஃபாஸ்டர் நோ ஹி அகேஷனலி இஸ் a British writer who occasionally refers to Indian literature and mythology. ஸோ அவரோட ஒர்க் வச்சு ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. இதில் என்ன ஹைலைட் அப்படின்னா அந்த கொஸ்டின் வந்து ஃபர்ஸ்ட் 50 கொஸ்டின்ஸ்குள்ளே வந்திருந்தது. ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் 50 கொஸ்டின், அதாவது 50 to 100 கொஸ்டின்குள்ளே வந்து அதே கொஸ்டினோட ஆன்சரை வந்து ஒரு பேராகிராஃபில் கொடுத்துருந்து அதை வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ வந்து ஒரு கல்லில் ரெண்டு மாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அண்ட் தென் பிரிட்டிஷ் லிட்ரேச்சர், இந்தியன் லிட்ரேச்சரில் வந்து லிட்ரரி கிரிட்டிசிசம் ஆர் கல்ச்சுரல் ஸ்டடிஸ் இதுலேருந்துலாம் அதிகமான கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யூஜிசி நெட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிருந்த மாதிரி இதை அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இதில் வந்து லெஸ் அமௌண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் வந்திருந்தது. மோர் இம்பார்ட்டன்ஸ் வாஸ் கிவன் டு அமெரிக்கன் லிட்ரேச்சர் அண்ட் கெனடியன் லிட்ரேச்சர். ரைட்டர்ஸ் லைக் மார்கரெட் அட்வுட்லாம் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் லியோ டால்ஸ்டாய், எஸ் ரஷ்யன் ரைட்டரோட வார் அண்ட் பீஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் வந்திருந்தது. கான்ட்ரிவோட டபுள் டீலர்லேருந்து வந்திருந்தது. ஃபினாமினாலஜி அப்படின்ற ஐடியா கான்செப்ட்லேருந்து வந்திருந்தது. அண்ட் தென் எட்மண்ட் ஸ்பென்சரோட ஷெப்பர்ட்ஸ் கேலண்டர். இப்படி ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஃபெமிலியரான கொஸ்டின்ஸாக இருந்தாலும் there were more questions that we've really felt tough. யூஜிசி நெட்டையும் இதையும் கம்பேர் பண்ணுறப்போ ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா யூஜிசி நெட்டில் நம்மளால் கொஸ்டினை வாசித்து முடிக்கிறது அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கே ஒரு பெரிய டைம் எடுக்கும். பட் இங்கே வந்து ஒவ்வொரு கொஸ்டினுமே சிங்கிள் லைன்லையும் இல்லை 1.5 லைன்லையும் ஈஸியாக கொடுத்துருந்தாங்க. ரிசர்ச் மெத்தடாலஜிலேருந்து அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. நமக்கு இருக்க ப்ளஸ் என்ன அப்படின்னா பேப்பர் 1ல ரிசர்ச் மெத்தடாலஜி இருக்குது, இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பேப்பர் 2லையும் இருக்குது. பேப்பர் 1ல கேட்டிருந்த சேம் கொஸ்டின் ஸ்டெப்ஸ் ஆஃப் ரிசர்ச் அப்படியே இதில் ரிப்பீட் பண்ணியிருந்தாங்க. ஸோ எஸ் ஓவரால் வந்து என்னோட ரிவ்யூ என்ன அப்படின்னா வந்து the question paper was tough. Moreover எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே அதான் சொன்னாங்க, question paper was bit tough, somewhere between moderate and difficult. என்ன எக்ஸாமாக இருந்தாலும் சரி, don't lose your heart, just keep preparing and your time to shine will definitely come on the way. Thank you so much for watching.